குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17ஆம் தேதி ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை ஆடி 1ஆம் தேதி வளர்பிறை திருதிய திதி. கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். கடகராசி இது 3 ராசிக்கு புது பலன் தான். முழுமையான பலன் உங்க பிறப்பு ஜாத அடிப்படையில் தெரிய வரும். ஜாதகம் பற்றி தகவல் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில குரு சூரியன் உள்ளது. சூரியன் பொழுதுதான் இடப்பெயர்வு ஏற்பட்டது. அதனால ஒரு விதமான ஆளுமை கொண்டு தைரியம் கொண்டு நாள் இருப்பதாக இருக்கும். அது இந்த மாதம் முழுவதும் தொடர்வதாக இருக்கும். 2 நட்பு இருக்கிறதுனால அரசியல் நிலையில் இருக்கிறவங்கள சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு உச்சமா இருக்கிறதுனால நட்பு சூரியன் இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறதா இருக்கும். 2ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால மனம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவதா இருக்கும். அது சார்ந்த செலவுகள் உண்டாகும். இருந்த பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள். உங்களுடைய பார்ட்னர்கிட்ட எந்த விதமான கருத்து வேறுபாடும் வேண்டாம். ஏன்னா 4ஆம் பார்வையாக செவ்வாயும் பார்ப்பதால் உங்க 2ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம் ஆயுள் நட்சத்திரம் 4 நன்றாக உள்ளது. பூச நட்சத்திரம் மிக மிக கவனமுடன் இருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்க ராசி அதிபதி 12ஆம் வீட்டுல குருவுடன் உச்சகுருவுடன் இணைவது ஒரு சுபத்துவமான இணைவுதான். குரு கடகத்துல உச்சமா இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் குருவுடன் நட்பு கிரகத்துக்கு இணையறதுனால 17ஆம் தேதி தான் மிதுனத்திலிருந்து அது குருக்கு கடகத்துக்கு 12ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால புதிய முயற்சிகள் திட்டங்கள் ஒரு விதமான அரசியல் தனத்துல இருக்கவங்க அரசியல் பேசுவார்கள் எழுதுபவர்கள் ஒரு சிறப்பான காலகட்டமா தான் இருக்கும். இருந்தும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால விஷயங்கள் காலதாமதம் கொண்டுதான் நடைபெறும். செவ்வாய் உங்க வீட்டு பார்ப்பதனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு இருப்பதாக இருக்கும். மனம் அதை சார்ந்த விஷயங்கள் யோசிப்பதாக இருக்கும். கணவன் மனைவி விஷயத்துல சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு 11 இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால அறிவு சார்ந்த எழுத்து பேச்சு சார்ந்த தகவல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் லாபம் கொடுப்பதாக இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தும் காலதாமத்தை உண்டாக்கும். என்ன காரணம் கேட்டா சனி பார்வை பார்ப்பதால். ஏன்னா குரு பார்வையினால் அஷ்டமத்து சனியுடைய தாக்கமும் குறைவதாக இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரம் 4 நன்றாக உள்ளது. மகன் நட்சத்திரம் கொஞ்சம் கவனப்பட இருங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் உங்க வீட்டுல 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாளா சூரியனுடைய அஸ்தங்கத்துல அடிப்படையில் புத்தி அடிப்படையில் யோசனை ஒரு தொய்வு இருக்கும். சூரியன் உங்க வீட்டுல 11ஆம் இடத்துக்கு சென்று விட்டதுனால தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனிமேல சிறப்புற்றே இருக்கும். இருந்தும் இப்பொழுது ஒரு விதமான ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை இருக்கும். அது சார்ந்த மன ஈடுபடுவதாக அது சார்ந்த வேற இருக்கும். கோயில் குளம் சென்று வரலாம் என்ற யோசனை உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனை உறவுல சில விஷயங்கள் கருத்து வேறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டக சனி காலமா இருக்குன்னா சனி உங்க வீட்டை பார்ப்பதனால ஒரு விதம் மந்தத்தனம் சோம்பேறித்தனம் இருக்கும். உடல் சுறுசுறுப்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். 6ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட பண வரவுகளும் உண்டாகும். இருந்து வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். வீட்டுல தேவையற்ற விவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் கருத்து வேறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு போதியும் மட்டும் நீங்க இடம் கொடுக்காதீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 6. உத்திரம் சித்திரைக்கு 4 நன்றாக உள்ளது. அஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் கவனமுடன் இருங்கள்.